காலையில் வந்து 6 மணிக்கே டைப் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருவோம். ஸ்கூல் பிள்ளைகளுக்காக 6 மணிக்கு ஆரம்பித்து 12 வரைக்கும் இருக்குது சார். திரும்ப 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. ஷார்ட் அண்ட் கிளாஸ் வந்து காலையில் நடக்குது. ஈவினிங்கில் ஹிந்தி கிளாஸு, சிஓஏ கிளாஸும் வச்சுருக்கோம் சார். வாரத்தில் அந்த மாதிரி 3 நாள். சண்டே மட்டும்தான் சார் லீவு, மற்ற நாள் எல்லா நாளும் கிளாஸ் உண்டு. ஷார்ட் அண்ட் நான் படிக்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பேசிக் ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப பக்காவா அவங்களுக்கு புரியக்கூடிய முறையில எத்தனை தடவை கேட்டாலும் புக்ல இருந்து இந்த இடத்துல இருந்து சந்தேகம் கேட்டாலும் அவங்களுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி நிறைய பேர் இங்க இருந்து அந்த வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. இங்கிருந்து கிளாஸுக்கு யூஸ் பண்றவங்க வெளியே போய் எந்த இது எக்ஸல்லையா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு கால்குலேஷன் எக்ஸல்ல போடணும்னாலும் அவங்க டக்குன்னு போடுறதுக்கான எபிலிட்டி நம்மளே எல்லாமே கோச்சிங் சொல்லி கொடுத்துருவோம். தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மதுரை மாநகரத்தில் ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இளைஞர்கள் வேலை இல்லாமல் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பை அதாவது அதுவும் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு எதுவுமே இல்லைங்க, நம்ம உமாபதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான். இந்த காலத்தில் கம்ப்யூட்டரு, மொபைல் ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனு, சாட் ஜிபிடி, ஏஐ அப்படின்னு வளர்ந்து நிற்கிற இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள இந்த காலத்தில் டைப்ரைட்டிங் வைத்து இன்னும் சூப்பராக வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதில் நம்ம வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோடதும் நல்ல நோக்கத்தோடனும் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உமாபதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் அதுவும் உங்களுக்கு மெயினில், அதாவது மதுரையில் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்லாம் அமைஞ்சிருக்கு. அதுவும் சிம்மக்கல் சொக்கநாதர் கோயில் ஆப்போசிட்டில் இருக்குது. இது தமிழக அரசின் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்வி நிறுவனம். உமாபதி இன்ஸ்டியூட் பல வருட காலமாக இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தமிழ் டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங், ஹிந்தி டைப்ரைட்டிங் 3மே இருக்குது. அது போக ஸ்டெனோகிராஃபி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்டெனோகிராஃபிலையும் தமிழ், ஆங்கிலம் 2மே இருக்குது. அது போக ஹிந்தியும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது டைப்ரைட்டிங்லேயும் ஹிந்தி இருக்குது. இல்லை நீங்கள் ஹிந்தி தனியாகவும் கற்றுக்கலாம். நீங்கள் வட மாநிலங்களில் வேலைக்கு போகிறதா இருக்கீங்க, ஹிந்தி நமக்கு அவசியம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிராத்மிக்கு, மத்தியமா இந்த மாதிரி ஹிந்தி பிரச்சார் சபாவில் நடத்துகிற பரீட்சைகளை நீங்கள் பாஸ் செஞ்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இங்கே படித்து. ஸோ அதுவும் இவங்க பண்ணுறாங்க. அது போக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஓஏ அப்படிங்கிற ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸும் இவங்க ரன் பண்ணுறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஸோ இந்த பேசிக் கோர்ஸ் எனிவே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐடி ஃபீல்டு போனாலும் சரி, ஐடி ஃபீல்டு போகலைன்னாலும் சரி, கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே சிஓஏ கோர்ஸ் நீங்கள் ஈஸியாக இங்கே கற்றுக்கலாங்க. ரொம்ப எளிமையாகவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. அது போக இவங்க மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க. நல்ல பெரிய லெவலில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களெல்லாம் அழைச்சி மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துகிறாங்க. அதில் இப்போ டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எழுத போகிறவங்களுக்கு எப்படிலாம் எழுதலாம், அவங்க ஒரு எக்ஸாம் இருக்குன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை டைப்ரைட்டிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதை எங்கே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை பற்றிலாம் இவங்க மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துகிறாங்க. அதுபோக டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இதெல்லாம் எப்படிலாம் நம்ம படிக்கலாங்கிற அந்த ஒரு கைடன்ஸும் இவங்க பண்ணுறாங்க. வாங்க இந்த இன்ஸ்டியூட் பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். என் பேர் தனலட்சுமி. உமாபதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்னு ப்ரிப்பரேட்டர், நான் பிரின்சிபால். இங்கே டைப்ரைட்டிங் சொல்லிக் கொடுக்குறோம், ஷார்ட்டன் சொல்லிக் கொடுக்குறோம், ஹிந்தி கிளாஸு, கம்ப்யூட்டர் இன் ஆட்டோமேஷனும் சொல்லிக் கொடுக்குறோம் சார். 8th பாஸ் பண்ணியிருந்தாலே டைப்ரைட்டிங் இங்கிலீஷ், தமிழுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 6th பாஸ் பண்ணியிருந்தாலே ப்ரீ ஜூனியர் எக்ஸாமும் போயிடலாம். வருஷத்துக்கு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க சார். ஆகஸ்ட் 1, பிப்ரவரி 1 எக்ஸாம் வைக்கிறாங்க. இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு. அது போக ஹிந்தி டைப்ரைட்டிங்கும் இருக்கு. ஆமா சார். அது ஹிந்தி டைப்ரைட்டிங் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ராஷ்டிர பாஷா பாஸ் பண்ணியிருக்கணும். ஹிந்தி பிரச்சார சபாலேருந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஹிந்தி டைப்ரைட்டிங் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுல லோயரும் ஹையரும் இருக்கு. அதுவுமே 10th பாஸ் பண்ணியிருந்தா எக்ஸாம் போகலாம். 9th பிள்ளைகளே ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்றவங்க இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 மாதத்திலேயே அப்படியே திரும்ப தொடர்ந்து அப்படியே தமிழும் சேர்ந்து 2 எக்ஸாமுமே, அதாவது இங்கிலீஷும் தமிழும்
6 மாசத்துக்கு ஒரு தடவை லோயரை போய் ரெண்டாவே ஒத்தாப்புல முடிக்கிறாங்க பிள்ளைங்க. நிறைய பிள்ளைங்க அது மாதிரியும் பண்றாங்க. ஒவ்வொரு எக்ஸாமாவும் பிள்ளைங்க போறாங்க. லோயர் பாஸ் பண்ணோடனே அப்படியே தொடர்ந்து ஹையரும் போயும் பாஸ் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அவங்க டிஎன்பிஎஸ்சி அது மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஷார்ட்டன்லாம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னா எஸ்எஸ்சி இதில் எடுத்துக்கிறாங்க. ஆமாம் சார், நிறைய கால்பார் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால நிறைய டைப்பு இருந்தாலே ப்ரைவேட் இதில் கூட டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தா உடனே அவங்கள தான் பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிறாங்க. டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம், டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தாலே. ஆமாம், ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் அதிகமாக டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கிற பிள்ளைகளை தான் கூப்பிட்றாங்க. ஷார்ட் அண்ட் கிளாஸ் வச்சுருக்கோம் சார். ஷார்ட் அண்ட் ஹிந்தி கிளாஸ் வச்சுருக்கோம். சாயங்காலத்தில் ஹிந்தி கிளாஸ் நடத்துகிறோம். அது பிராத்மிக்லேருந்து பிரவீன் உத்ராத் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி டைப் லோயர் முடித்தவங்களுக்கு சிஓஇ இன்ஸ்டியூட் வந்து ஒரு 10 வருஷம் வச்சுருக்கோம் சார். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே டைப்பு முடித்த பிறகுமே அங்கேயே இன்ஸ்டியூட்லேயே அந்த எப்படி என்ன கிளாஸ் எப்படி சொல்லி தராங்க எல்லாமே அது ஒரு 15 வருஷமா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஆமாம், அதை கற்றுக்கிட்ட பிறகு அப்புறம் நான் தனிப்பட்ட முறையில் இன்ஸ்டியூட் வச்சு இப்போ 10 வருஷம் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிள்ளைங்க எந்த மாதிரி எப்படி சொல்லி கொடுத்தா எப்படி நல்ல டிஸ்டிங்ஷன் வரலாம், ஃபஸ்ட் கிளாஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சு பிள்ளைகளுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் எக்ஸாம்க்குலாம் அனுப்பி நல்ல ரிசல்ட்டும் நல்லா கொடுத்துட்ருக்கோம் சார். நிறைய வந்திருக்காங்க சார். வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப்புக்கெலாம் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆமாம் சார், அந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுக்கு எல்லா வேலைக்கும் ஸ்டெனோவாகவும் போயிருக்காங்க பிள்ளைங்க. டைப்பு ஷார்ட் அண்ட் முடித்ததுனால அந்த மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து அந்த வேலை வாய்ப்புலாம் பிள்ளைகளுக்கு நிறைய கிடச்சிருக்கு. இங்கேருந்து காலையில் வந்து 6 மணிக்கே டைப் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருவோம். ஸ்கூல் பிள்ளைகளுக்காக 6 மணிக்கு ஆரம்பித்து 12 வரைக்கும் இருக்குது சார். திரும்ப 4 மணியிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. ஷார்ட் அண்ட் கிளாஸ் வந்து காலையில் வச்சுருக்கோம். ஷார்ட் அண்ட் கிளாஸ் வந்து காலையில் நடக்குது. ஈவினிங்கில் ஹிந்தி கிளாஸு சிஓஏ கிளாஸும் வச்சுருக்கோம் சார். வாரத்தில் அந்த மாதிரி 3 நாள். சண்டே மட்டும்தான் சார் லீவு, மற்ற நாள் எல்லா நாளும் கிளாஸ் உண்டு. ஒர்க்கிங். நான் வந்து லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் டைப் ரைட்டிங் தெரிஞ்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது உமாபதி டைப்பிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ரிவ்யூஸ் நிறையா இருந்தது. அதனால வந்து ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு ஜாயின் பண்ணேன். அது நல்லா இருக்கும். திரும்ப தமிழுக்கு போட்டிருக்கேன். ஜூனியர் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குது சார். நல்லா மேம்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. முதல்ல தமிழ்லாம் டைப் வராமல் இருந்தது ஸ்பீடு. மேம் நல்லா என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வருது சார். தேங்க்யூ. பிள்ளைகளை இங்கே தாராளமாக வந்து நல்லா சேர்த்து விடலாம். அவங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்து ரிசல்ட் கொடுக்கறது தான் நம்ம உமாபதி டைப் இன்ஸ்டியூட்டினுடைய பணியாக செய்கிறோம் நாங்கள். நன்றி, வணக்கம். எந்த இதை பத்தியும் திங்க் பண்ணக்கூடாது. நம்மளை உயர்த்திக்கிறதுக்கான, நம்மளோட குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான தேர்வு. டுவர்ட்ஸ் தட் ஸ்பீக்கர்ல வந்து டிக்டேட் பண்ண போறாங்க. ஸ்பீக்கர்ல வந்து தான் அந்த ஸ்பீடு போடுவாங்க. அந்த ஸ்பீக்கர்ல வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், பக்கத்துல எது நடந்தாலும் கவனிக்கப்படக்கூடாது. திரும்பியே பார்க்கக்கூடாது. என்ன ஸ்ட்ரோக்ஸ், என்ன வேர்டு வாசிக்கிறாங்க அப்படி ரொம்ப மைன்யூட்டா எழுதணும். திடீர்னு ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு நமக்கு இத்தனை நாளும் நம்ம கிராஸ் பண்ணாத ஒரு வேர்டு வந்துருச்சுன்னா டக்குன்னு அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காம டக்குன்னு அடுத்த வேர்டு என்ன காதல் வரும், அது தெரியலன்னா அடுத்த வேர்டுக்கு எழுதிட்டு போயிடணும். நம்ம அந்த தெரியாத வேர்டை யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு அடுத்து பின்னால வரக்கூடிய வார்த்தைகளுக்கான எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கை விட்டுருவோம். ஏன்னா ஒரு செகண்டுக்கு மினிமம் 1.25 வார்த்தை, 1.5 வார்த்தை, 2 வார்த்தை எழுதிக்கிட்டு இருக்கோம் ஒரு செகண்டுக்கு. தெரியுதா? சோ நம்ம வந்து எவ்வளவு இருக்கணும், ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். டிஜெக்ட் ஆயிடக்கூடாது ரொம்ப. ரைட்டா? நம்மளால எழுத முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எழுதணும். தாராளமா எழுதிடலாம். அதே மாதிரி எழுதி முடிச்ச உடனே அந்த பேசேஜ ஒரு தடவை ஃபுல்லா ரீடிங் கொடுக்கணும். வணக்கம், நான் சுவாமிநாதன். உமாபதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் சிம்மக்கல் மதுரையில தமிழ் ஆங்கிலம் சுருக்கெழுத்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய எய்ம் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பிரபலப்படுத்தணும். ஷார்ட் ஹேண்ட்னாலே எல்லாருமே கஷ்டம் நினைச்சிட்டு போயிடுவாங்க. நானும் கஷ்டம் நினைச்சிட்டு போன காலம் இருந்தது. அப்புறம் இதை படிச்சோன்னு தான் எனக்குமே ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல வேலை கிடைச்சது. இப்போ நான் வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் நான் படிக்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பேசிக் ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப பக்காவா அவங்களுக்கு புரியக்கூடிய முறையில எத்தனை தடவை கேட்டாலும் புக்ல இருந்து இந்த இடத்துல இருந்து சந்தேகம் கேட்டாலும் அவங்களுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி
இவங்க மாணவர்கள் வந்து தேர்வுக்கு போறதுக்கு இவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்குறேன். ஆங்கிலமும் தமிழ் ரெண்டுக்குமே நான் வந்து அதிகப்படியா சிரத்தை எடுத்து மாணவர்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாநில அரசுலையும் மத்திய அரசுலையும், அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் எஸ்எஸ்சி மூலமாகவும் வேலைக்கு போய் சேர்ந்து இன்னைக்கு பல துறைகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது சொல்லும்போது சந்தோஷமா இருக்குது. ஹாய், என்னோட நேம் வந்துட்டு அஞ்சலி. நான் வந்துட்டு பிகாம் கிராஜுவேட்டு. நான் வந்துட்டு 2022 என்னோட ஸ்டெனோ ஜேர்னி ஆரம்பித்தேன். அப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இருந்தே நான் என் மார்னிங் கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் காலேஜ் போயிடுவேன். டைமிங் வந்துட்டு சார் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணிப்பார். இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம ஸ்டெனோ எழுதிட்டு காலேஜ் போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். வந்து ரொம்ப நேரம் இருந்து கம்பல்சரி இருக்கணும், 2 hours இருந்தே ஆகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கான டார்கெட்டை இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கிளம்பிக்கலான்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சிக்கு நான் வந்துட்டு சிபிடியில் கிளியர் பண்ணிட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்காக குவாலிஃபை ஆயிருந்தேன். செலக்ட் ஆனேன். பட் ஃபைனல் கட் ஆஃபில் எனக்கு போயிடுச்சு. மற்ற ஹைகோர்ட்டு என்ன எக்ஸாமுக்குனாலுமே இவர் வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட்டு பக்காவாக பண்ணி கொடுப்பாரு. எந்த இன்ஸ்டியூட்டுமே நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லி நான் பார்த்தேன். என்னோட பிகினிங்லேருந்து நான் வந்துட்டு இப்போ தமிழ் ஹையர் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கிலீஷில் வந்துட்டு ஜூனியரு, இன்டரு, ஹையர் 3மே நான் முடிச்சிருக்கேன். எங்கேயுமே நான் லேக் ஆகலை. அடுத்தடுத்து ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எங்கேயுமே ஃபெயில் ஆகாமல் பர்ஃபெக்டாக நான் என்னோட ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணி இப்போ நான் முடிக்க போகிறேன். இது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். எல்லாருமே இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் வந்துட்டு ரொம்ப நமக்காண்டி எஃபோர்ட் போடுவார். நம்ம எஃபோர்ட் போட ரெடியாக இருந்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு டபுள் மடங்கு நமக்காண்டி எஃபோர்ட் போடுவார், எல்லாம் பண்ணுவார். நமக்காண்டி சுச்சுவேஷன்ஸை புரிஞ்சு கம்பல்சரி வரணும் அப்படிலாம் சொல்ல மாட்டார். சுச்சுவேஷன் இப்படி தான் சார் அப்படின்னா ஓகேம்மா நீ வீட்டில் இருந்து கூட ப்ராக்டிஸ் பண்ண, உனக்கு ஸ்பீடு கூட நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பக்காவாக பண்ணி கொடுப்பாரு. இன்னைக்கு நமக்கு ஐடி ஃபீல்டு வளர்ந்துருச்சு, அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த ஸ்டெனோகிராஃபர்ஸுங்கிறது அதோட தேவை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. உச்சநீதிமன்றம் சரி, உயர்நீதிமன்றம் சரி, எதுவுமே ஒரு சாட் ஜிபிடியோ ஒரு ஏஐயோ உடனே டக்குன்னு ஒரு ஜட்ஜு சொல்றதையோ ஒரு ஆபீசர் நினைக்கிறதையோ டக்குன்னு செஞ்சு கொடுத்துட முடியாது. இது ஸ்டெனோகிராஃபி முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை உத்தரவாதம் மத்திய அரசு, மாநில அரசு, தனியார் துறைகள்ல வந்து ஸ்டெனோகிராஃபர்ஸுக்கு வாண்டட் இருந்துகிட்டு தான் இருக்குது. தேவைகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இப்ப மாணவர்கள் கொஞ்சம் அதிகமா படிக்கவும் வர்றாங்க, படிச்சு முடிச்சு உடனே வேலைக்கும் போயிடுறாங்க. ஒழுங்காகவும் அழகாகவும் சொற்சுருக்கங்களை விரிவுபடுத்தியும் சரியான முறையில் தட்டச்சு செய்ய வேண்டும். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு டைம் இருக்காது. ஒரு தடவை ரீட் பண்ணிருங்க, லெட்டரை ரீட் பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிங்க. தப்புங்கிறது உங்களுக்கு வரவே வராது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. அதுதான் ரகசியம். அந்த ஸ்பீடை மட்டும் ஒரு 10 minutes கான்சென்ட்ரேஷனும் அடிச்சிட்டீங்கன்னா பாஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி டைப் ரைட்டிங் ஒரு ஸ்கில், திறன். இந்த திறனை வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் செக்டார்லையும் சரி, பிரைவேட் செக்டார்லையும் சரி, அடுத்து வந்து செல்ஃபா நம்ம வந்து தொழில் பண்றதுக்கு 3க்குமே இது இந்த கல்வி வந்து உதவியா இருக்கும். ஏதாவது ஒரு கல்வியை படிச்சுட்டு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது நான் பிஎஸ்சி படிச்சிட்டேன், எம்எஸ்சி படிச்சிட்டேன், எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யாராவது வந்து உறுதியா சொல்ல முடியுமாப்பா? நான் பிஇ படிச்சிட்டேன், பிஇ மெக்கானிக்கல் படிச்சிட்டேன், பிஇ சிவில் படிச்சிட்டேன், எனக்கு வந்து வேலை கொடுப்பாங்க, நான் செல்ஃபா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கல்வி சொல்ல முடியுமா? டைப் ரைட்டிங் வந்து உறுதியா சொல்ல முடியும். வணக்கம் சார், என் பேர் கமலை. நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப்பு, ஷார்ட் அண்ட், அதை தவிர்த்து என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சிஓஏ, அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஒன்று கோர்ஸ் இருக்கு. வந்து எலிஜிபிள் இப்போ வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டைப் ரைட்டிங்ல ஒரு லோயர் சர்டிஃபிகேட், அதாவது லோயர் முடிச்சிருந்தோம் அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ அதே சேம் ஃபார்மேட்ல தான் டைப்புக்கு எப்படி எக்ஸாம் நடக்குதோ அதே மாதிரி சிஓஏக்கும் இப்போ எக்ஸாம் வந்து 6 months ஒன்ஸ் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் இதுலேருந்து தான் நடத்துறாங்க, அதாவது சேம் டோட் தான் கண்டக்ட் பண்றது எக்ஸாம்ஸை வந்து 6 monthsல. அந்த சிஓஏன்றது வந்து கோர்ஸ் என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸும் அதே அட் த சேம் டைம் அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு. இந்த 2 சிலபஸுமே கம்பேர் ஆகும். டோட்டல் A to Z. இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் பாயிண்ட், எக்ஸல், வேர்டு, அதே மாதிரி பிபிடி, இந்த 4மே இருக்கு அப்படின்னா அந்த 4க்குரிய இது எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக A to Z எல்லாமே ஃபுல்லாக நடத்தி விட்டுருவோம். கிளாஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க வெளியே போய் எந்த இது எக்ஸல்லையாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு கேல்குலேஷன் எக்ஸலில் போடணும்னாலும் அவங்க டக்குன்னு போடுறதுக்கான எபிலிட்டி நம்மளே எல்லாமே கோச்சிங் சொல்லி கொடுத்துருவோம். தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. தியரி ஒரு நாள் நடக்கும், ப்ராக்டிக்கல் ஒரு நாள் நடக்கும். குவாலிஃபிகேஷன் வந்து 10th முடிச்சிருக்கணும் சார். ஸோ சிஓஏக்கு வந்து அதே மாதிரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டாரில் யார் யார் போயிருக்காங்களோ, அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்டாகவும் யார் போயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சிஓஏ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா. அது போக சிஓஏ முடிக்காதவங்களுக்கும் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ப்ரொபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 வருஷம் கொடுப்பாங்க.
அந்த ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளே இவங்க சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிலிட்டி வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க கண்டினியூ பண்ணி இன்க்ரிமெண்ட் எல்லாமே ஸோ டெவலப் ஆகிக்கிட்டே போகலாம். அது போக டிஎன்பிசி தவிர்த்து பொல்யூஷன் கண்ட்ரோலு அந்த மாதிரி சில பல டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து கம்பல்சரியாக சிஓஏ அதாவது டைப் ரைட்டிங் கம்பல்சரின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து. ஜென்ரலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி அவங்க காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா 6 to 7, 7 to 8 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது ஈவினிங் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். ஆமாம், ஃப்ளெக்சிபிள் டைமிங் தான். நம்ம அதாவது இன்ஸ்டியூட் டைமிங் வந்து 6 to 12, அதே மாதிரி ஈவினிங் வந்து 4 to 8. அந்த டைமிங்கில் அவங்களுக்கு எந்த ஃப்ளெக்சிபிள் டைம் இருக்காங்களோ அதை மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க வந்து நல்லபடியாக கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து மேற்படியாக போய் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு அந்த மாதிரி பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழிமுறைகள் வந்து நம்ம டைப் ரைட்டிங், சிஓஏ, ஷார்ட் அண்ட் எது முடிச்சிருந்தாலுமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ எல்லாரும் வந்து கற்றுக்கோங்க ஈஸியாக. தேங்க்யூ. பிராந்திய பாஷா में अर्थ दीजिए, அதாவது மாநில மொழியில் மொழி பெயர்க்கவும். இல்ல நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க. இப்ப அடுத்து உங்களை நான் ரீட் பண்ண சொல்லுவேன், நீங்க ரீட் பண்ணணும். तुम यहाँ किताब पढ़ो, இந்த புத்தகத்தை படி. You go home, तुम घर जाओ. என் பேர் தலவாய் நம்பி, நான் 11th படிக்கிறேன். எனக்கு ஹிந்தி படிக்க பிடிக்கும், அதனால நான் வந்து பிராத்மிக் 6 மாசமா படிச்சிருக்கேன். நாளைக்கு எக்ஸாம் எழுத போறேன். இங்க எல்லாம் சூப்பரா சொல்லி தருவாங்க. ரெகுலர் கிளாஸஸ் இருக்கு தினமும். இங்க வந்து இப்ப வந்தனால இப்ப நான் ஹிந்தியை சுத்தமா தெரியாது, இப்ப ரொம்ப ஃப்ளூயண்டா ரீட் பண்றேன். இங்க ஹிந்தி வந்தா அதே நேரத்தில் டைப் ரைட்டிங்கும் சேர்ந்துருக்கேன், அதுவும் சூப்பரா சொல்லி தராங்க. CPU, keyboard. சரி, இதெல்லாம் எதுல வரும்? இன்புட் டிவைசஸ்ல வருமா, அவுட்புட் டிவைசஸ்ல வருமா? எது? சரி, இன்புட் டிவைசஸ்னா என்ன? கீபோர்ட், மவுஸ், சிபியூன்றது தனி. இன்புட் டிவைசஸ் எல்லாமே சொல்லிட்டோம். அதே மாதிரி அவுட்புட் டிவைசஸும் உங்களுக்கு என்னன்றது சொல்லிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெமரி யூனிட், அதாவது இதுதான் சிபியூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கையில் என்ன அவார்டு வச்சிருக்கீங்க? இது வந்து நான் தமிழ், இங்கிலீஷ் ஜூனியர் டைப் ரைட்டிங். வணக்கம், என் பேர் புவனா. நான் உமாபதி டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் ஷார்ட் ஹேண்ட் பண்ணிகிட்ருக்கேன். 2023 இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஜூனியர் ஒரு மிட்லேருந்து தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அப்போது ரொம்ப கொஞ்சம் வீக்கான ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். பட் இங்கே வந்த பிறகு சார் வந்து என்னை கொஞ்சம் ரெடி பண்ணி எக்ஸாம்ஸ் ஃபெப்ரவரியில் அனுப்பிச்சி விட்டாங்க. அண்ட் நான் இப்போ வந்து இங்கிலீஷ் சீனியர் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் எக்ஸாம் நான் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சுட்டேன். என்னோடய எய்ம் வந்து ஸ்டெனோ, எஸ்எஸ்சி ஸ்டெனோ வந்து கிளியர் பண்ணுன்றது தான் என்னோடய எய்மு. சார் வந்து எல்லா விதத்துலேயும் எனக்கு அதில் ஹெல்ப் பண்ணார், நிறைய விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணார். அண்ட் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாரு. எந்த விஷயத்தில் யார் லேக் ஆகிறாங்க, எந்த இடத்துல லேக் ஆகிறாங்க, இவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறது வந்து சார் புரிஞ்சு அதுக்கேற்றாப்புல நம்மளுக்கு வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. அண்ட் வந்து மேமுமே வந்து நம்மளுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. வணக்கம், என் பேர் கோகுல். நான் வந்து அமெரிக்கன் காலேஜ் 3rd இயர் கடைசியிலேருந்து இவங்க ஜாயின் பண்ணேன். எப்படியும் வந்து ஒரு வருஷம் இவங்க நான் வந்து படிச்சிருக்கேன். இப்போ வந்து இங்கிலீஷ் ஜூனியர் போக போகிறேன். இந்த ஒரு வருஷம் ஜாயின் வந்து சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது ரொம்ப கம்பல்லாம் பண்ண மாட்டார். நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவர் வர சொல்லுவார். நான் வந்து ஒரு மாதம் நடுவில் லீவ் போட்டேன். இந்த மாதிரி நிறையா வந்து நானும் லீவ் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி என்னை வந்து தூரம் கொண்டு வந்திருக்காரு. வணக்கம், என் பேர் வந்து சிவமதி. நான் வந்து சோழவந்தான்லேருந்து வரேன். 2022-23 நடந்த குரூப் 1 கிளியர் பண்ணி இப்போ வந்து ஆர்டிஓ ட்ரைனிங்கில் இருக்கேன்.
உள்ள எங்க சர்வீஸ்குள்ள போன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து டைப் வந்து மேண்டேட்ரி ஃபார் கவர்மெண்ட் ஜாப்னு. இப்போ வந்து நான் லோயர் போட்டிருக்கேன், 2 போத் லோயர், இங்கிலீஷ் வந்து தமிழ் லோயர் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இடத்துல வந்து டைப் கத்துருந்தேன், எங்க ஊர்ல கத்துருந்தேன். அங்க வந்து செகண்ட் பேப்பரே சொல்லியே கொடுத்தது இல்லை. ஆனா இங்க வந்து சாரும் மேமும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இண்டிவிஜுவலா கேர் பண்ணி நமக்கு வந்து செகண்ட் பேப்பர் வந்து அவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி ஸ்பீடும் வந்து ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து நாங்க வந்து அடுத்து கம்மிங் வந்து எக்ஸாம் போறோம். டைம் வந்து நம்ம கேட்குற டைம் வந்து மேம் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து இங்க ஜாயின் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. என் பேர் கௌசல்யா. இங்க வந்து நான் 2022ல வந்து ஜாயின் பண்ணேன், டைப் ரைட்டிங்காக ஜாயின் பண்ணேன். இங்க உமாபதி இன்ஸ்டியூட்ன்றதே வந்து நான் கூகுள்ல பார்த்து சர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். இங்க மதுரையிலே கோச்சிங் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால வந்து ஜாயின் பண்ணேன். அப்ப ஜாயின் பண்ணி டைப் ரைட்டிங் முடிச்சு சிஓஏவும் முடிச்சிட்டேன். ப்ராக்டிக்கல் வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது சிஓஏல வந்து அந்த இது மட்டும் அந்த எக்ஸாமுக்கு இது மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஒவ்வொரு சாப்டர் வைஸும் ஒவ்வொரு இதுவுமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நமக்கு பெனிஃபிட்டும் இருக்குது. நமக்கு பின்னாடி போகையில் நம்ம யார்ட்டையும் கேட்கணுன்ற தேவையும் கிடையாது, நம்மளே தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது. டவுட் நம்ம நிறையா கேட்டாலுமே வந்து அவங்க கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வந்து நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இது உனக்கு தெரியலையான்ற வார்த்தையே வராது. இவ்வளோதான், இதுதான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சு, இவ்வளோ உனக்கு புரியலையா, இந்த இதுதான் அவ்வளோதான் முடியும் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நாங்கள் செஞ்சு காமிப்போம். சிஓஏல வந்து செஞ்சு காமிச்சு அதில் மார்க் வாங்கி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இது ஓகேவா, இது புரிஞ்சிருச்சா, அப்புறம் அதுக்கப்புறம் தான் விடுறாங்க. இல்லைன்னா அதை வந்து புரியந்தட்டிக்கு எங்களுக்கு கிளியர் பண்ணந்தட்டிக்கு நாங்கள் அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓகே ஃபைன் அப்படின்னு அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினச்சா மட்டும் விட்டுடுறாங்க. அதே மாதிரி இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது அடுத்ததாக ஷார்ட் ஹேண்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ லோயர் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன். அடுத்தபடியாக அதையும் கிளியர் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து தொடர்ந்தும் இருக்குது, அதை மட்டும் கிளியர் பண்ணணும். வணக்கம், என் பேர் மஹிதா. நான் வந்து இங்கே உமாபதி டைப் இன்ஸ்டியூட்டில் வந்து 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் போத் ஹையர் முடிக்க போகிறேன். நான் தமிழும் இங்கிலீஷும் அட் அ டைமில் தான் பண்ணேன். தமிழும் இங்கிலீஷும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அது குழப்பம். மீதி இன்ஸ்டியூட்டில் எப்படி சொல்லித்தராங்கன்னு தெரில. பட் இங்கே வந்து 2 சப்ஜெக்ட்டுமே குழப்பாத மாதிரிக்கு அவ்வளோ தெளிவாக சொல்லி தருவாங்க. இங்கே வந்து நமக்கு டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே இருக்குது. நமக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைமை நம்ம மேம்கிட்டையோ சார்கிட்டையோ சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி தருவாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லாவே சொல்லி தராங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. மெஷின் ப்ராப்ளம்னாலும் சொல்லலாம், பண்ணி தராங்க. அப்புறம் வந்து நான் லோயரில் 2லேயுமே டிஸ்டிங்ஷன். இப்போ ஹையர் எக்ஸாம் பண்ண போகிறேன். அதுலேயும் நல்ல ரிசல்ட் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஹாய், என் பேர் ராஜராஜன். நான் வந்து அமெரிக்கன் காலேஜில் வந்து கெமிஸ்ட்ரி 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். செகண்ட் இயரில் தான் வந்து ஜாயின் பண்ணேன், இங்கிலீஷ் ஜூனியர். 1 வருஷமாக சார்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஆகஸ்ட்டில் எக்ஸாம் போகிறேன். கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன். சார் கொஞ்சம் நல்லா என்னை ஸ்பீட் நல்லா நிறையா போட்டு என்னை கொஞ்சம் இப்போ எக்ஸாம் போகிற மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்காங்க. பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். டைப் ரைட்டிங் மேம்கிட்ட தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜூனியர் மேம்கிட்ட தான் பண்ணேன், ஜூனியர் டிஸ்டிங்ஷன். இப்போ சீனியரும் டிஸ்டிங்ஷன் வரும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் லோயர் முடிச்சிட்டேன், தமிழ் ஹையர் பண்ணலான்னு இருக்கேன் மேம். என் பேர் காயத்ரி. நான் உமாபதி இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு 8 மந்த்ஸாக வந்து தமிழ் வித் இங்கிலீஷ் 2மே வந்து லோயர் போட்டிருக்கேன் டைப் ரைட்டிங். டீச்சிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சும்மா மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஏனோ தானோ அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. ஆனால் இங்கே எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம எத்தனை தடவை கேட்டாலுமே வந்து நல்லாவே சொல்லி தராங்க. டைப்பிங் நானே அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த டைப்பிங் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு இங்கே உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தால் போதும் அப்படின்றது அந்த ஒரு எய்ம் இல்லாமல் நம்மளோட எய்மே வந்து டிஸ்டிங்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பாங்க. அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அதே நேரம் ஒரு ஸ்பீடு வரல, டைமிங் வரல அப்படின்றப்ப எக்ஸ்ட்ரா டைமிங், நம்ம கேட்குற டைமிங் அதுக்கேற்ற மாதிரி வாங்க வைங்கன்னு சொல்லிட்டு நல்லா நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி எல்லாமே நல்லா டீச் பண்ணுறாங்க, நல்லா சொல்லி தராங்க. ஹையரும் வந்து இங்கே தான் போடுவேன். இது இப்போ அடுத்த வாரம் எக்ஸாம் போகிறேன், அடுத்து ஹையர் போடலான்னு இருக்கு. வணக்கம், நான் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ் கற்றுக்கிட்டே போன வருஷம் லோயர் முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஹையரும் தமிழ் லோயரும் போடுறேன். இந்த இன்ஸ்டியூட் வந்து நல்லா சொல்லித்தராங்க. மேமோட கைடன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் அடுத்து லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக டெஸ்ட் வைக்கிறாங்க. டெஸ்ட் மூலயமா நம்மளால தப்பெல்லாம் நம்ம திருத்திக்க முடியுது. நம்மளோட மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வருது எக்ஸாம் அட்டன் பண்ண. என்னோட பொண்ணு பி கன்ஷிகா. ஒரு 2 இயர்ஸாக இங்கே அனுப்பிச்சி விட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து லீவ் போடாமல் வந்து எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தமிழும் முடிச்சிட்டாங்க, இங்கிலீஷும் முடிச்சிட்டாங்க. இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வீக்லி எக்ஸாமும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க.
அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே அனுப்பிச்சது. இன்னொரு பாப்பாவையும் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சேர்த்து விடணும். அவங்க இப்போதான் 5th படிக்கிறாங்க. அவங்க 8th வரவும் இங்கே தான் வந்து சேர்த்து விடணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். இவங்களே அடுத்து ஹையரும் பண்ணணும், அடுத்து ஹிந்தியும் ஜாயின் பண்ண வைக்கலாம்னு இருக்கேன். தேங்க்ஸ். உமாபதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல நான் ஜாயின் பண்ணேன். இப்போ அங்கே எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் போகிறோம் ஆகஸ்ட்டுக்கு. இப்போ அங்கே எனக்கு இங்கே 2nd ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓ சரி சரி சரி. உமாபதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல கோச்சிங்லாம் எப்படி இருக்கு? கோச்சிங்லாம் சூப்பராக இருக்குது, சூப்பராக சொல்லி தராங்க. நான் இங்கிலீஷ் ஜூனியர்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். உமாபதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல கோச்சிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா சொல்லி தராங்க, புரியுது. ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கையில் என்ன அவார்டு? தமிழ் டைப்ரைட்டிங் ஜூனியர்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். தமிழ்ல அவ்வளோ நல்ல கோச்சிங்கா? ஆமா, நல்ல கோச்சிங், நல்லா மோட்டிவேஷன் பண்றாங்க. எங்க? உமாபதி டைப்ரைட்டிங். எத்தனை நாளா இங்க வரீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க? 6 months. 6 months. ஓகே ஓகே ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தமிழ் ஜூனியர்ல வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கையில் என்ன சர்டிஃபிகேட்? நான் உமாபதி இன்ஸ்டியூட்ல வந்து 8 கோர்ஸ் ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து தக்ஷின் பாரத்ல இருந்து எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே. அங்க ஹிந்தியும் சொல்லி தராங்களா? ஆமாங்க. வந்து நான் ஹிந்தி பிராத்மிக்ல இருந்து விஷாரத் பிரவீன் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். மொத்தம் 8 லெவல்ஸ் ஹிந்தி வந்து நான் அங்கே தான் முடித்தேன். 4 இயர்ஸா நான் அங்கே தான் சர்வை பண்றேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோச்சிங் அப்ப நல்லா இருக்கு. அங்கே நல்லா இருக்கு. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் உமாபதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல வந்து 8th லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 4 இயர்ஸ் அங்கே தான் படிக்கிறேன். 8th லெவல்ஸ் முடிச்சிட்டேன். நல்லா சொல்லி தராங்க ஜி. ஓகே, இவ்வளோ நேரம் நீங்க எவ்வளோ எங்களை கொஸ்டின் கேட்டீங்க, நீங்களும் கையில ஒரு அவார்டு வச்சிருக்கீங்க. ஆமா, நானும் உமாபதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல தான் படிக்கிறேன். இந்தியா நல்லா சொல்லி தராங்களா? ரொம்ப நல்லாவே சொல்லி தராங்க. டவுட்லாம் வந்து நம்ம எவ்வளவு தடவை கேட்டாலும் ஹெசிடேட்டே பண்ணாம அவங்க சொல்லி தருவாங்க. உனக்கு எத்தனை தடவை இது சொல்லி தர்றது அப்படின்னு கேட்காம நல்ல பொறுமையா சொல்லி தருவாங்க. இந்த அவார்டு நீங்க எதுக்காக வாங்கிருக்கீங்க? இது வந்து இங்கிலீஷ் சீனியர் டைப்ரைட்டிங்க்கு வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதே போல தான் நான் போன 6 months முன்னாடி இங்கிலீஷ் ஜூனியர் இதே இன்ஸ்டியூட்ல படிச்சு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனேன். அதுக்குமே இதே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவார்ட் தந்தாங்க. ஸோ அப்போ இன்ஸ்டியூட்ல சூப்பரா சொல்லி தராங்க. ஆமா, நல்லா சொல்லி தரதுனால தானே வரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர்லயும் தமிழ் இங்கிலீஷ் சைமல்டேனியஸா பண்ணேன். இப்போ ஹையர்லயும் தமிழ் இங்கிலீஷ் சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், தேங்க்யூ. கண்டிப்பா மற்றவங்களை ப்ரிஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுவேன். சண்டே மட்டும்தான் சார் லீவு, மற்ற நாள் எல்லா நாளும் கிளாஸ் உண்டு, ஒர்க்கிங் டே. பிள்ளைகளை இங்கே தாராளமாக வந்து நல்லா சேர்த்து விடலாம். அவங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்து ரிசல்ட் கொடுக்கறது தான் நம்ம உமாபதி டைப் இன்ஸ்டியூட்டினுடைய பணியாக செய்கிறோம் நாங்கள். நன்றி, வணக்கம்.